வணக்கம் ஐயா. இன்னைக்கு நாடி சுத்தி பிராணாயமா எப்படி பண்றதுன்னு எங்களுக்காக சொல்லுங்க ஐயா. நமச்சிவாய். வணக்கம்மா. இந்த நாடி சுத்தி பயிற்சி எவ்வளவு நேரம் செய்யணும், எப்ப செய்யணும் ஐயா? இந்த பயிற்சியானது காலையிலும் மாலையிலையும் கிட்டத்தட்ட 10 நிமிடங்கள் செய்யலாம். இந்த ஆசனம் ஆரம்பிக்கிறதுனால நம்ம வலது கால் மேலே கீழே இந்த பொசிஷனில் இருக்கணும். இருக்கும்போது நம்ம மார்பு பகுதி, முதுகு தண்டு, கழுத்து ஒரே செங்குத்து நேர்கோட்டில் இருக்கணும். அப்படி இருந்தால்தான் அதோட பலன் கிடைக்கும். பயிற்சி பண்ணும்போது இப்படி நேராக இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டு குனிந்தோம்னா நமக்கு பாதிப்பு வரும். இப்போ இழுக்கும்போது வலது நாசி அடைச்சி, இப்போ கட்டை விரல் அடைச்சாச்சு, இடது நாசி வழியாக அந்த ஆள்காட்டி விரல் என்ன செய்யும், காற்றை இழுத்து விட்டு கொடுக்கு, மேலே காற்று உள்ள பிறகு அதே மாதிரி வலது நாசி வெப்பத்தை காற்று வெளியே வரும். அதே வலது நாசி காற்று உள்ள இழுக்கணும். அதே இடது நாசி வழியா காற்றை வெளியிடணும். சம்பந்தப்பட்ட நோய்கள், சுழிசம், மூக்கு சளி, மற்ற உடல் உள்ள வெப்பத்தை குறைக்கும். இதனுடைய தன்மை இதுதான். நம்ம நரம்பு, எல்லா நாடி நரம்பு, ரத்தத்தோட குறைந்த எல்லா சர்க்குலேஷன் நடக்கும். இது 2 செய்முறைகள். இது இடது பக்கமாக காற்றை இழுத்து கொஞ்ச நேரம் நிறுத்தணும். ஒரு 5 செகண்டு இல்லை 7 செகண்டு 10 செகண்ட் நிப்பாட்டி வலது பக்கமாக அந்த காற்றை விடணும். இப்போ பழையபடி வலது பக்கமாக காற்றை உள்ள இழுத்து அங்கே கொஞ்சம் நிப்பாட்டி அப்படி பழையபடி இடது பக்கம் விடணும். இப்படி செய்ய செய்ய பலன் பாருங்கள். நான் செய்ய பாருங்கள். இந்த மாதிரி காற்றை நிப்பாட்டி இந்த மாதிரி இது 2வது முறை. இதோட பலன்கள் என்ன? காய்ச்சலாக இருந்தால் அந்த காய்ச்சலுடைய வெப்பத்தை குறைக்கும், முற்றிலும் குணமாகும். இது 2வது தன்னுடைய பலன்கள். இந்த கைப்பிரியில் நம்ம நாசி துவாரம் வழியாக காற்றை முழுமை இழுக்கணும். அதே நிப்பாட்டாமல்